இப்போ கார்லிக் மயோனைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 10 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டு இடிச்சிக்கங்க. முதல்ல இது நல்லா இடித்த உடனே வெள்ளைப்பூடையும் போட்டு இடிச்சிடுவோம். இப்போ கடுகு நுணுக்கியாச்சு, இதில் வெள்ளைப்பூடையும் போட்டு தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு இடித்தா போதும். இதை ஒரு பிளெண்டரில் சேர்த்துடலாம். இது இல்லைன்னா மிக்சிலேயே போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சீனி போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன், இதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, பாதி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ அடிச்சிடலாம். இது நல்லா அடிக்கணும். இது நம்ம மிக்சிலேயே அடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு எப்படி கொஞ்சம் வருதுன்னு காட்டுறதுக்காக இதில் பிளெண்டரில் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடிக்கணும். இப்போ கொஞ்சம் வினிகர், இது கொஞ்சம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெள்ளை மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடும். இதுக்கு எண்ணெய் ஊற்ற ஊற்ற தான் நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்ற ஊற்ற தான் உங்களுக்கு மயோனைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், கார்லிக் மயோனைஸ் ரெடி. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு, சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மயோனைஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.